நிறைய பேர் மாடர்ன் மட்டும் பண்ணலாம், ட்ரெடிஷன் மட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சார் நம்ம ஆக்டர், நீங்க எந்த ரோல் கொடுத்தாலும் நம்ம பண்றோம், அவ்வளவுதான் என்னோட வேலை அப்படி அந்த மாதிரி. அது இல்லாம ஜீன்லயே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டோட ஜீன் இருக்கு லைட்டா. அது எல்லாருக்குமே தெரியல நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா. நம்ம போய் சொன்னும் போது சூதுகம் படத்தோட ஹீரோயின் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த பயோடேட்டா எல்லாம் இருந்தா கொஞ்சம் அவ்வளவுதான். சோ அந்த தைரியம் தான் சக்சஸ் ஆன தானு சார் சொல்லும் போது எனக்கு ஒரு இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து நடிச்சுட்டு படம் பண்ண போறாங்க, நான் உங்களோட நேம் ரெஃபர் பண்றேன் பண்ணுங்க அப்படின்னா சொன்னாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு டைரக்டர் போயிட்டு அவரு வந்து நீங்க பேஷன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து டைம் தான், ஒரு பெரிய ப்ரொடியூசர் எனக்கு என்ன சொன்னாங்க, டைம் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைம் வந்துச்சுன்னா நீங்க வேணான்னாலும் உங்களுக்கு தேடி வரும், உங்களுக்கு பணமும் வரும், சக்சஸ் வரும், எல்லாம் வரும், அப்போ இருக்கு பேஷன்ஸ். ஓ மை காட், வாட் இஸ் திஸ் பேஷன்ஸ் வேர்ட் நேம் அப்படின்னு 2015ல வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஓகே சாந்தியா இருக்கணும், நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பிளெஸிங். அது இப்போ இன்னைக்கு 15 டைரக்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், அது ஒரு பிளெஸிங். 10 ஹீரோ கூட நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், பிளெஸிங். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பிளெஸிங் அப்படின்னா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இட்ஸ் பெட்டர் டு கோ அண்ட் அங்கே போய் இங்கே போய் தேடுறதுக்குள்ள நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டோம்னா. ஃபிலிம் ஃபேர்ல பெர்ஃபார்ம் பண்ணேன், ஜி அவார்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணேன், JFWல பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஸ் அ டான்சர் ஆல்சோ ஐ கீப் டூயிங் இட். சரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எல்லாமே I'll accept it அப்படின்னா சொல்லி இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்கேன்.